வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோகன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொது அறிவில் சில வினாடிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நேரம் டாபிக்குள்ளே போயிடலாம். வினா விடைய பகுதி டாப்பிக்காக தான் இதை எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, விதி 21A எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு பகுதியில் விதி 21A எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் சமமான வேலையை வழங்க வேண்டும், அது பற்றி சொல்லுதா? இல்லை அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும், அதை பற்றி சொல்லுதா? இல்லை அனைவருக்கும் சம ஊதியம் வழங்க வேண்டும், அதை பற்றி சொல்லுதா? இல்லை அனைவருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும், அதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டால் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டுங்கிறது தான் இந்த விதி 21A கூறுகிறது. அடுத்தது, தமிழகத்தில் மொத்த ராஜ்யசபா தொகுதிகள் எத்தனை கேட்குறாங்க. சரிங்களா? தமிழகத்தில் மொத்த ராஜ்யசபா தொகுதிகள் எத்தனை கேட்குறாங்க. 20 தொகுதிகள் இருக்கா, 18 தொகுதிகள் இருக்கா, 16 தொகுதிகள் இருக்குதா, இல்லை 14 தொகுதிகள் கேட்டால் தமிழகத்தில் மொத்தமாக 18 ராஜ்யசபா தொகுதிகள் இருக்குது. அடுத்தது, தமிழகத்தில் அதாவது தமிழகம் புதுச்சேரியை சேர்க்காமல் தமிழகத்தில் மட்டும் மொத்தம் எத்தனை லோக்சபா தொகுதிகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 40 தொகுதிகள் இருக்குதா, 38 தொகுதிகள் இருக்கா, 39 தொகுதிகள் இருக்குதா, இல்லை 45 தொகுதிகள் இருக்குதா, 39 தொகுதிகள் இருக்குது. சரிங்களா? தமிழ்நாடு புதுச்சேரி சேர்க்கும் போது மொத்தம் 40 தொகுதிகள் வரும். அப்போ தமிழ்நாடு மட்டும் கணக்கெடுத்துக்கிட்டால் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்த டாபிக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவே நன்றி, வணக்கம்.